சித்ரதுர்காவில் சொகுசு பேருந்து மீது லாரி மோதி தீ விபத்து ஏற்பட்டதில் 11 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. சித்ரதுர்கா அருகே இன்று அதிகாலை கோகர்ணா நோக்கி சென்று கொண்டிருந்த ஸ்லீப்பர் பேருந்தின் மீது பெங்களூரை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி மோதியுள்ளது. இதனால் பேருந்து மற்றும் லாரி தீப்பிடித்து எரிய தொடங்கியது. பேருந்தில் 32 பயணிகள் இருந்த நிலையில் 9 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக முதல் கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் தீ விபத்தில் பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இச்சம்பவம் குறித்து ஹரியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லாரி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் டீசல் டேங்கில் மீது மோதியதில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பேருந்து பயணிகள், பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் கிளீனர் பேருந்தில் இருந்து கீழே குதித்ததால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த மோசமான விபத்தில் 11 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார்.